வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ளாக்ஸீட் அதாவது ஆளி விதையோட மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த ஆளி விதையில் ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. இதை சரியான அளவில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு பசி எடுக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடல் எடையை ஃபிட்டாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க நார்ச்சத்து உடலில் இருக்க பேட் கொலஸ்ட்ராலை சேர்றதை தடுத்து ஹார்ட் ப்ராப்ளம், பேரலைசிஸ்லாம் வராமல் பாதுகாக்கும். அதனால் நார்ச்சத்து இருக்க உணவுகளை நம்ம ஒரேடியாக உணவில் சேர்த்துக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். இந்த ஆளி விதையில் லிக்னன்ஸ் எனப்படும் ஒரு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. இது நம்ம உடல் எடையை குறைக்க நேரடியாக துணை புரியலனாலும் நம்ம உடலில் இருக்க செல்களோட செயல்பாட்டை அதிகரித்து தேவையில்லாத கொழுப்பை கரைக்க உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு சிறந்த ஊட்டத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும். இந்த ஃப்ளாக்ஸீடில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து, சர்க்கரை போன்றவைகள்லாம் குறைந்த அளவில் தான் இருக்குது. அதனால் கலோரியோட அளவு கம்மியாக தான் இருக்குது. இதில் நார்ச்சத்து அளவு தான் அதிகமாக இருக்கும். ஆளி விதையில் 20% புரோட்டீன் இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்ம உடல் எடையை குறைக்க உதவுது. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால பசியை கட்டுப்படுத்தி நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காரணமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், ஹேர் ஃபால், ஸ்ட்ரெஸ் போன்றவைகளுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்வதை தடுத்து முடி வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஒழுங்கற்ற மாதவிடாய் கோளாறுகளையும் சரி செய்யுது. பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய வயிற்று வலி, தலைவலி, பதட்டம் இதெல்லாம் கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமல் காக்கும். கர்ப்பப்பை செயல்பாடுகளையும் மேம்படுத்தும். இந்த ஆளி விதை இரத்த குழாயில் பலவிதமான கொழுப்புகள் படியாமல் இருக்கிறத தடுக்க செய்யும். அதனால் மாரடைப்பு வராமல் இருக்கும். நம்ம உணவில் ஆளி விதையை யூஸ் பண்ணுறதுனால டைப் 2 டயாபெட்டிக் நோயாளிகளோட ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்க செய்யுது. இந்த ஆளி விதை நம்ம சருமத்துக்கும் முடிக்கும் அதிக அளவில் நன்மைகளை தருது. ஆளி விதையை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சையாவோ இல்லைனா வறுத்தோ சாப்பிட்லாம். ஆளி விதையை நம்ம உணவுகளில் 1 ஸ்பூன் அளவு மட்டும்தான் சேர்த்துக்கணும். இந்த ஆளி விதையில் தயாரிக்கிற எண்ணெய், மாத்திரை இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எண்ணெய் சாலட்டில் சேர்த்துக்கலாம், ஆனால் சமையல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஃப்ளாக்ஸீட் ஆயிலில் குறிப்பிட்ட அளவுக்கு சூடாக்குனா உணவுகள்லாம் கெட்டு போயிடும். இந்த ஆளி விதை எண்ணெயை எடுத்து உங்கள் முடிக்கு தேய்ச்சி மசாஜ் செய்யலாம். உங்களோட தலைமுடி ஃபுல்லாக எண்ணெயை தேய்ச்சிட்டு 20 நிமிஷம் கழித்து தலை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முடி நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். இதை வாரத்துக்கு 1 தடவை செய்யலாம். ஆளி விதையோட டேப்லெட்டை டெய்லி 1 தான் சாப்பிடணும். இதை சாப்பிடும்போது நீங்கள் தண்ணி அதிக அளவில் குடிச்சிட்டு வரணும். இதை நீங்கள் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது நல்லது. நீங்களாகவே எடுத்துக்கூடாது. ஃப்ளாக்ஸ் சீடோட சைடு எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டு வர நாளில் அதிக அளவு தண்ணி குடிச்சிட்டு வரணும். அப்படி தண்ணி அதிக அளவில் குடிக்காமல் இருந்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வந்துடும். முக்கியமாக நீங்கள் கன்சீவான ஸ்டார்டிங் டைமில் இதை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இல்லைனா கருவளர்ச்சியை பாதிக்க செஞ்சிடும். இந்த ஆளி விதையை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா லோ பிளட் ப்ரெஷர், லோ பிளட் சுகர் லெவல், கான்ஸ்டிபேஷன், டயேரியா, ஹார்மோன் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் ஆளி விதையை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.